வணக்கம் உறவுகளே. இது நங்கூரம். நான் முருகேசன். ஒரு காணொளி கேட்டேன் பாருங்க. இப்போ வர வர இவங்க பேசுகிறதெல்லாம் இந்த தாவேக்கா கட்சிக்காரங்க பேசுகிறதெல்லாம் வித்தியாசமாக பேசுகிறாங்க. அதாவது கொஞ்சம் கூட வெட்கப்படாமல், கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாமல், கொஞ்சம் கூட ரோசப்படாமல், கொஞ்சம் கூட அதாவது எப்படி சொல்கிறது, ஒன்று எல்லாத்தையும் உதுத்த மாதிரி அப்படி சொல்லலாமா? இல்லை, அதாவது மானங்கெட்டு போய் அப்படி சொல்லலாமா? இல்லை எப்படி சொல்கிறதுனே தெரியல. அதாவது எதுவுமே உரைக்கலை. அதாவது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல, எந்த வார்த்தையை போடுறதுனே தெரில. இங்கே ஒரு காணொலியை பாருங்க. ஏன்னா ராத்திரிலையும் பஸ் விடியல மட்டும்தான் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராத்திரிலையும் பஸ் ஓடும். காலைகாத்தால மட்டும் பஸ்ல போறதா இருந்தா விடியல் பயணம்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனி டைம் ஓடுது பஸ், 24 hour ஓடுது. ஸோ அதனால விடியல் தேவையில்லை. விடியல மட்டும்தான் கட் பண்ணியிருக்காங்க. காலங்காத்தால மட்டும் பஸ் எந்த ஊரில் கப்படுது ஏங்க பாப்பா? வேறு அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாரு, காலங்காத்தால மட்டும்தான் பஸ் ஓடுது, வேறு பஸ்ஸு ஓடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த ஊரில் அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரில. காலங்காத்தால மட்டும்தான் ஒரு 8 மணி, ஒரு 5 மணி, ஒரு 5:30 மணி வரைக்கும், 6 மணி வரைக்கும் பஸ் ஓடுது, அதுக்கப்புறம் பஸ்ஸு ஓடவே இல்லை கணக்கு எடுத்துக்கலாமா? இவரெல்லாம் என்னன்னு சொல்லி திட்டுறது, என்ன வார்த்தையை சொல்லி திட்டுறது? இந்த பெரிய மனுஷனாக வேறு இருக்கார். விடியல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. விடியலுங்கன்னாக்கா விடிகிறதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. பொழுது விடியதில் அதை நினச்சிக்கிட்டு இருக்காரு இவர். விடியல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. அது அந்த அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் திமுக கட்சிக்காரங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய காமெடிகள் காமெடித்தனமாக பேசுகிறது, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசுகிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. நிர்மல்குமார் பேசியிருக்காரு பாருங்கள். என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதாவது உதயநிதியா கனிமொழியா இதை முடிவு பண்ணுமா என்னான்னு, யார் லீடரு திமுகவுக்கு அடுத்த லீடரு அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படி சொல்லியிருப்பார் போல இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், அது யார் சொல்கிறதுனாக்கா நிர்மல்குமார் சொல்கிறார். சட்டத்துறை அமைச்சரா? ஆமாம். மின்சாரத்துறை அமைச்சரா? ஆமாம். மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார். யாருன்னு முடிவு பண்ணணும், உதயநிதியா இல்லை கனிமொழியா பண்ணணும். இவர் எப்போ திமுகவில் சேர்ந்தாருன்னே தெரியல. இதை யார் கேட்கணும்? திமுககாரன் கேட்கணும். உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? நீ கொஞ்சமாச்சும் மூளையோடு பேசுகிறியா என்னன்னு தெரில. உதயநிதியா கனிமொழியா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது யார்? திமுககாரங்க. நீ திமுகவில் சேர்ந்துருக்கியா? உறுப்பினர்கிட்ட வச்சுருக்கியா? ஒன்றும் இல்லை. நீ நேராக அறிவாலயத்துக்கு போ, அண்ணா அறிவாலயம் போ. அங்கே அப்ளிகேஷன் வைப்பாங்க. அதில் எழுதி நான் அது மாதிரி நான் திமுகவில் சேர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலாம் ஒட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துரு. திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் பொதுக்குழு கூடுவோம். நீ பொதுக்குழுக்கு தான் போடணும், செயற்குழுக்கு போக முடியாது. செயற்குழுக்கு போகிறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பாங்க ஆட்களையெல்லாம், அவங்க தான் செயற்குழுவில் பேச முடியும். பொதுக்குழு கூடும்போது நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உதயநிதியா கனிமொழியான்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த பாருங்கள், நான் ஒரு உறுப்பினர், அடிப்படை உறுப்பினர், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீ பாட்டுக்கு முதல்ல போகிற போக்கில் கொளுத்தி போட்டு போகிறது, அதாவது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். இது என்ன தெரியுமா, இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை போல் இருக்குது. பத்திரிக்கையை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கதை கட்டி விட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய வேலையாக இருக்குது. சீமான தெரியுமா பத்திரிக்கைங்களா நீங்கள்? அவன் அப்படி தான் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னா அவனுக்கு தூக்கம் வராது. ஒன்று திமுகவை திட்டுவான், இல்லை பெரியாரை திட்டுவான், இல்லை அண்ணாதுரையை திட்டுவான், இல்லை கலைஞரை திட்டுவான், இல்லை ஸ்டாலினை திட்டுவான். இது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் திட்டுவாப்புல இங்கே திட்டுவான், வான்னு சொல்லக்கூடாது, இங்கே திட்டுவாங்க அப்படி சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வேலை ஒன்றும் தெரியாது போல் இருக்குது. இவருக்கு வேலை எந்த வேலையும் பார்க்க மாட்டார் போல் இருக்குது. ஆஃபீஸ்லேயோ இல்லை இவரோட அமைச்சரவையில் அந்த கேபின்லாம் இருக்கலாம், அமைச்சரோட கேபின், அதிலெல்லாம் போய் உட்கார மாட்டாங்க போல் இருக்குது. வேறு வேலை இல்லை போல் இருக்குது. நட்டத்தில் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் நிமித்த போகிறோம், நிமித்தி அப்படியே நட்டு அந்த நட்டத்தை நிமித்தி நட்டு அதில் நாங்கள் ஈபி கனெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற இந்த நிர்மல்குமார் வேலை வெட்டி இல்லாமல் ப்ரெஸ் மீட்டை போய் பார்த்துருக்காரு. ப்ரெஸ் மீட்டை பார்த்து நீ என்ன பண்ண போகிற? நீ ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்ல வர? நீ என்ன உனக்கு ப்ரெஸ் மீட்? நீ திமுக பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்குது? முதல்ல நீ ஒன்று கட்சிக்காரனாக இருக்கணும், இல்லை நீ ஒரு 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 நல்ல ஒரு அரசியல், தரமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும். ஆர்எஸ்எஸ்ஸு, அப்புறம் பிஜேபி, அப்புறம் அதிமுக, அப்புறம் இந்த பஞ்சபாண்டவர்களோட மனைவி, அது பேர் என்ன, பாஞ்சாலியா?
அந்த அம்மா மாதிரி நீ வந்து 5 கட்சி 4 கட்சி அசிங்கமாக திட்டுறாங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் வந்து திட்டுறாங்கய்யா. நீ எந்த அமைச்சரையாவது இது வரைக்கும் நான் என்ன கேட்குறேன், எந்த அமைச்சரையாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாராவது திட்டிருக்காங்களா? பப்ளிக்காக இந்த மாதிரி ஓப்பனாக திட்டிருக்காங்களா? ஏன்னா நீங்கள் லட்சணம் அது மாதிரி எல்லாத்துக்கும் கனிமொழி ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னா, உதயநிதியை வந்து தேர்ந்தெடுக்கணுமா கனிமொழியை தேர்ந்தெடுக்கணுமாங்கிறது நாங்கள் உதயநிதியை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டோம். நீ என்ன வந்து அதுக்கு போய் விளக்கம் கொடுக்குற? உனக்கு அதுக்கு என்ன இருக்குது? திமுக காரனுக்கும் திமுக கட்சி தலைமைக்கும் உனக்கு என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாலின் இருக்காரு. அவர் முடிவு பண்ணுவார் அடுத்த யாருது அப்படின்னு. அவங்க இது வந்து திமுகவோட குடும்பம். அது அவங்களோட பிரச்சனை. உனக்கு எதுக்கு என்ன இருக்குது? நீ உன் துறையில் இருக்கிற வேலைகளை பாரு, உன் துறையில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணு, உன் துறையில் இருக்கக்கூடிய எல்லா அந்த களிமண்ணை பூரா எடுத்துகிட்டு நல்லதாக கொண்டு போய் வை. அதை விட்டு தேவையில்லாத என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீ? அப்புறம் உதயநிதிக்கு வாக்கெடுப்பு நடத்தணும். எங்கே வாக்கெடுப்பு நடத்தணும்? அதுதான் சொல்கிறேன், ரெண்டும் ஒன்று தான். வாக்கெடுப்பு நடத்துறது, வாக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறது, அதெல்லாம் திமுகக்காரங்க வேலை. உனக்கு அதில் என்ன இருக்குது? வாக்கெடுப்பு நடக்கிறாங்க, இல்லை குரல் வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானம் பண்ணுறாங்க, இல்லை தலைமை சொல்லுதே இவர் தான் தலைவர்னு சொல்லுது, அதை ஏற்றுக்கிறாங்க. அது திமுகக்காரன்லாம் ஏற்றுக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ஒன்று நீ வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண, நீ இதில் வந்து சேர்ந்துக்க. இப்போ எதுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லி உங்களை திட்டுறாங்க? எதுக்கு தான் திட்டுறாங்க? சம்மந்தம் இல்லாமல் அடுத்ததில் இப்போ கட்சிக்காரன் எதிர்கட்சியாக இருந்தால் ரைட்டு பேச வேண்டியதான், நியாயம் இருக்குது. நீ ஆளுங்கட்சி ஆகிட்ட அமைச்சரானதுக்கப்புறம் போய் நீ இடத்த போய் நீ இதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தீங்கனாக்கா அப்புறம் கழுவி உத்தம் செய்வாங்க. உனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம். இப்போ அமைச்சராகி நீ உன் வேலையை பார்க்கல. நீ வந்து இப்போ என்ன பண்ணுற அப்படின்னாக்கா அரசுக்கு துரோகம் பண்ணுற, மக்களுக்கு துரோகம் பண்ணுற. உனக்கு கொடுத்த வேலையை பார்க்காம நீ வந்து மக்களுக்கு போய் துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிற? மேகதாது அணையை பற்றி கேட்டாக்கா ஸ்டாலின்ட்டையும் உதயநிதிட்டையும் போய் கேட்கணுமா? அப்போ உங்கள் விஜய் வந்து முதலமைச்சர் இல்லையா? எங்களுக்கு எப்பயுமே ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இன்னும் 5 வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் அடுத்த தடவை நீங்களே ஜெயிச்சு வந்து உட்கார்ந்தாலும் சரி, எங்களுக்கு எப்பயுமே சிஎம்ங்கிறது யாருன்னா ஸ்டாலின் தான். அது தெரியுமா உனக்கு? அந்த கெத்து, அந்த ஒரு விதமான ஒரு சிங்க நட போட்டு நடந்து வர்றது, அதெல்லாம் வந்து வராது. அது வந்து அதெல்லாம் பரம்பரையாக இருக்கணும், ரத்தத்தில் ஊறி இருக்கணும். அந்த அரசியல்வாதின்னா ரத்தத்தில் ஊறி இருக்கணும். எப்பயுமே அந்த கெட்டப்பு பாரு, நீ வேற யாரை வேணாலும் யோசிச்சு பாரு. நீ இப்போ விஜயையும் நீ வந்து ஸ்டாலினையும் வேணால் கம்பேர் பண்ணிப்பார், யார் இந்த சிஎம் சீட்டுக்கு கரெக்டாக பொருந்துறாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீ நடிக்கிற உங்கள் விஜய் நடித்த அந்த படத்தில் நடிக்கிற கேரக்டருக்கே ஒட்டாது. உங்கள் விஜயோட உடம்பு, அந்த சைஸு, போக்கு வரத்து, அந்த பேச்சில் எதுவுமே படத்துக்கே ஒட்டாது. ஒன்றும் இல்லை, ஒரு படத்தில் கலெக்டராக நினச்சிருப்பாரா, இங்கே செல்லை இங்கே கட்டியிருப்பார், டக்குன்னு அப்படி அடிப்பார். செல்லை இங்கே கட்டியிருப்பார், இந்த இடத்துல இங்கே கூட டக்குன்னு அப்படி அடிப்பார். அந்த படத்தில் இவர் வந்து கலெக்டரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், என்னோ ஒரு படம், மதுரை பக்கத்து நடக்கிற படம். ஏதோ இவர் நம்ம தெலுங்கு வில்லன் நடிச்சிருப்பார். அவர் பேர் நான் தெரியல எனக்கு. இவர் என்ன பண்ணுவார், அப்படியே செல்லு கைக்கு வந்துடும். அப்புறம் உடனே டக்குன்னு பேசுவார், மதுரையா என்னமோ ஒரு பேர். பார்த்தாக்கா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கலெக்டர் பார்த்தா அந்த அவருடைய லுக்கை பார்த்தா கலெக்டர் மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? இதே அந்த இடத்துல அஜித் நடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்படி கலெக்டர்னா அப்படி பக்காவாக பொருந்தும். ஏன்னா அந்த உடம்பு, அந்த கெத்து, அந்த முக பாவனை, அதெல்லாம் வந்து கரெக்டாக பொருந்தும். இவருக்கு எதுவுமே பிறந்தாது. இவருக்கு என்ன ஒன்றே 2 புக்கை தூக்கிட்டு 2 நோட்டை தூக்கிட்டு காலேஜுக்கு போகலாம், அது ஒன்று தான் செய்யலாம். மற்றபடி எந்த வேடத்தை கொடுத்தாலும் இவருக்கு செட் ஆகாது. இத்தனை ஏதாவது சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, நடிப்புக்காக ஒரு விருது கூட இது வரைக்கும் வாங்கினதில்லை. அதை நினச்சாதான் வேதனையாக இருக்குது. அது மாதிரி உதயநிதியும் ஸ்டாலின்ட்டையும் இப்போ கேட்கணுங்கிற. இப்போ சிஎம் உங்கால் இல்லையாப்பா? நாங்கள் அதான் அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மேகதாதுவை பற்றி ஸ்டாலின்ட்டையும் உதயநிதிட்டையும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பதவியை விட்டு இறங்கிருங்க. ஸ்டாலின் பதவிக்கு வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்போம். அவர் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? இப்போ ஸ்டாலின்ட்டையும் உதயநிதிட்டையும் மேகதாதுவை பற்றி கேட்கணுங்கிறார், ரைட்டு. இப்போ மே மாதம் 10ஆம் தேதி பதவி ஏற்றார். ஜூன் 12ஆம் தேதி காவேரியை திறக்கணும் குறுவை சாகுபடி பண்ணுறவங்க பண்ணுறாங்க. அதில் வந்து ஆடி மாதம் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி சம்பா சாகுபடி பண்ணுறவங்களும் இருக்காங்க. 2 பயிருமே பண்ணலாம்.
ஆனால் குறுவை வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சம்பாவுக்கு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், அவ்வளவுதான். இந்த வருஷம் திறக்கல. ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தது 7 தடவை ரொம்ப இருக்குது. ஆனால் மேட்டூர் அணை வந்து 7 தடவை ரொம்ப இருக்குது தெரியுமா? அதனுடைய கொள்ளளவை தாண்டி 7 அடி 7 தடவை அந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் அந்த அணை கட்டு ரொம்ப இருக்குது. இப்போ நீயே வந்து இப்போ உங்காலே வந்து சிஎம் ஆகலை. இப்போ ஸ்டாலின் ஜெயிச்சு வந்திருந்தார் அப்படின்னா மே மாதம் 7ஆம் தேதி 6ஆம் தேதியெலாம் பதவி ஏற்றுவாங்க. ரிசல்ட் வந்த மறுநாளே பதவி ஏற்பு பண்ணியிருப்பாங்க. பதவி ஏற்பு நடந்த உடனே அடுத்த செகண்டு திமுக வக்கீல் அணி, திமுகவுடைய அட்வொகேட் அணி என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் எனக்கு 90 டிஎம்சி தண்ணியை கொடுத்துட்டு மறுவேளை பாரு, ஜூன் மாதம் நான் 12ஆம் தேதி தண்ணி தரணும்னு சொல்லிட்டு சட்டப்படி போய் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஜூன் மாதம் மே மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி பதவி ஏற்றிருந்தா கூட 10ஆம் தேதியே பதவி ஏற்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அங்கிட்டு ஒரு 10, இங்கிட்டு ஒரு 12, அங்கிட்டு ஒரு 10ஆம் தேதி பதவி தாலும் இங்கிட்டு 20, இங்கிட்டு ஒரு 12, 32 நாள். 32 நாளில் அவசர கேஸாக விசாரிக்க சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூனலாக அது என்னமோ சொல்லுவாங்க, டிடிபூனலாக என்னமோன்னு சொல்லுவாங்க, அந்த குழுவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நேரம் 90 டிஎம்சி, இந்த ஜூன் மாதத்துக்கு ஒரு 30 டிஎம்சி, 120 டிஎம்சி தண்ணியை வாங்கியிருப்பார். ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணியை திறந்திருப்பார். நீ திறக்க முடியலையே, ஏன் தெரியல. நிர்வாகம் என்ன பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது? அந்த காவேரியில் ஒரு தடவை தண்ணி இந்த ஸ்டாலின் வந்து கரெக்டாக இப்போ 5 வருஷத்துலேயும் கரெக்டாக 5 தடவை தண்ணி திறந்துருக்காரு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி அவரே போய் திறந்துருக்காரு. புள்ளி விவரம்லாம் இருக்குது, நீ போய் வேணால் பார்த்துக்க, செக் பண்ணிக்க. அப்போ நீ ஏன் திறக்க முடியல, உன்னையால் திறக்க முடியல, தெரியாதுப்பா. நீ பச்சா, நீங்கள் வந்து பச்சா. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் உடனே அடுத்த வேலை என்ன, ஜூன் மாதம் பண்ணால் தண்ணி திறக்கணும். அது நீர்வளத்துறை அமைச்சருக்கு தெரியுமா தெரியாது? ஐயோ, ஆதவர்ஜினாவெல்லாம் இது அவர் பேர் என்ன, புஷி ஆனந்தானே நீர்வளத்துறை அமைச்சரா நான் ஏற்றுக்கிறதுக்கு யோசனையாக இருக்குது. ஏன்டா சாரி கோச்சிக்காதிய. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? துரைமுருகன். திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன். நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், எல்லா ஃபிங்கர் டிப்ஸும் வச்சுருப்பார், எல்லா டீட்டெயிலும். ஜூனு வந்து எத்தனை அடி தண்ணி இருந்தாக்கா ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்க முடியும், அந்த தண்ணி வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், வாங்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், யாரை பிடிக்கணும், எங்கே அடிக்கணும், எங்கே அது மனு கொடுக்கணும், யார்கிட்ட எந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் பேசணும், என்ன நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பார். இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார் புஷியானது, அவருக்கு என்னையா தெரியும்ப்பா? அவர் பாட்டுக்கு அங்கே மேகதாது அவன் பாட்டுக்கு நான் அணை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி செங்கல் ஜன்னலுக்கு இன்னல் எல்லாத்தையும் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இவர் இருந்துக்கிட்டு ஜனநாயகனை வந்து வெற்றிகரமாக கொண்டாடுங்க, திருவிழா போல் கொண்டாடுங்க, பிரம்மாண்டமாக கொண்டாடுங்கள் அப்படின்னு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி தண்ணி வாங்குவீங்க நீங்கள்? ஆனால் எல்லாமே செஞ்ச மாதிரி, எல்லாமே நீங்களே செஞ்ச மாதிரி எப்படி அப்படியே கெத்தாக பேசுகிறீங்க? எப்படி வெக்கமாகவே இல்லையா, அசிங்கமாகவே இல்லையா? 10ஆம் தேதி பதவி ஏற்றா கிட்டத்தட்ட அடுத்து 32 நாள் இருக்குது. 32 நாளில் தண்ணியை வாங்கியிருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் தண்ணி திறக்கிறதுக்காக தண்ணி வாங்கியிருக்கணும்ல. அதுக்கு மேலே மழை இயற்கையை பார்த்துக்கணும்ல. அப்போ விவசாயிகளை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணால் இது ஒரு இது மாதிரி போனால் காலைல 8:30 மணிக்கு போனால் சாயங்காலம் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு பாய் வரட்டுமா சிஓ, என் வேலையை நீங்கள் பார்த்துட்டேன், அவ்வளோதான். உங்கள் வேலையை நீங்கள் எப்போ வேணாலும் பாருங்கள், யார் வேணால் பாருங்கள், வேலை பாருங்கள், பார்க்காம போக அது அவசியம் இல்லை. நான் என் வேலையை பார்த்துட்டேன். காலைல என்ன வேலை உனக்கு பார்த்தேன்? காலைல 8:30 மணியிலேருந்து 8:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறது, அப்புறம் மத்தியானம் லஞ்ச் டைமில் சாப்பிட்றது, அதை எடுத்து வீடியோ எடுத்து வெளியே போடுறது. அப்புறம் அவர் தன் கையால் சாப்பிட்டாரு, தன் வாயாலேயே சாப்பிட்டாரு, தான் வாயால் மட்டும்தான் சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறது. அதுக்கப்புறம் சாயங்காலம் 5:30 மணி 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் சிஎம்முக்கு என்ன இருக்குது, அது வெளியே போயிட்டார். அதாவது எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன வேலை பார்த்தோங்கிறது தான் முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன வேலை பார்த்தியா? காலை 8:30 மணிக்கு போனீங்க, இது வரைக்கும் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா? நல்ல விஷயம் நடந்திருக்குதா? நல்ல ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது நீங்கள் எடுத்த முடிவு ஏதாவது வெளியே சொல்லியிருக்கீங்களா? இப்படிங்கிறிய, அப்புறம் இப்படிங்கிறிய, அப்புறம் அதை வந்து படத்தில் எடுத்து ஓட்டுறீங்க. அதுக்கு வந்து அமைச்சர்கள்லாம் அழுகுறாங்க, கதறாங்க, கத்துறாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு. இந்த 41 பேர் செத்து போயிட்டாங்களே, அங்கே செந்தில் பாலாஜியும் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் போய் உட்காந்தாங்கல்ல. அதாவது 41 குடும்பம், 41 பேர் இறப்பு. அந்த 41 அதில் 2-3 பேர் இன்ஜர் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, காயங்கள் பட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க.
இப்போ இவர்கள் எல்லாரும் குடும்பம் ஒரு 60 பேர் வச்சுக்கோங்க, ஒரு 70 பேரா வச்சுக்கங்களேன் மொத்தத்துக்கு. இறந்தவங்க, காயப்பட்டவங்க 2 பேரும். ஒரு 70 குடும்பம். 70 குடும்பத்தாரும் ஒரே ஆஸ்பத்திரியில வந்து குழுமுறாங்க. ஒரே ஆஸ்பத்திரியில கத்தி குய்யோ முறையோன்னு அந்த ஆஸ்பத்திரியே அல்லகோலப்படுது. அப்போ நீங்க வந்து ஒரு மிருகத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சா கூட அது அழுவும். நம்ம மனிதர்கள், நம்ம அழுவ மாட்டோமா? ஆஸ்பத்திரியே மரண ஓலமா இருக்கும்போது நம்ம அழுவோமா, அழுவ மாட்டோமா? அப்போ செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அழுதது தப்பா ரைட்டா? இதுக்கு எவ்வளோ ஓட்டு ஓட்டுனீங்க நெட்டில்? எவ்வளவு கொச்சையாக பேசுனீங்க? அட பாவிகளா, நீங்களே செஞ்சுட்டு நீங்களே அழுவுறீங்களேடா அப்படி. அது எப்படிடா அப்படிலாம் அழுவ முடியுது? உங்களால் எத்தனை பேர் பேசுனீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எடுத்து பாருங்கள், எல்லாம் நெட்டில் வலைதளத்தில் இருக்குது. எடுத்து பாருங்கள் யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் அழுததிய இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் சும்மா உட்கார வச்சு 2 பேரையும் அழுவ சொன்னால் அழுதா அது ரைட்டு. கிளிசரனை ஊற்றிட்டு அழுகுறாங்க. இவங்க வந்து எப்பட்றா சும்மா இருக்கும்போதே யாருமே இல்லாமல் இருக்கும்போது நீ பாட்டு தனியாக உட்காந்துருக்கும் போது அழுதா என்னடா பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? அப்படி ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், நியாயம் இருக்குது. ஏங்க 50-60 குடும்பத்துடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பூரா வந்து நின்று ஆஸ்பத்திரியில் குய்யோ முறைன்னு இருக்கிறான். அவன் அழுதவனை பார்த்துக்கிட்டு அவன் மேலே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க, அவன் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறாங்க, வயிற்றில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அந்த சின்ன குழந்தைங்க போக்குவரத்து இறந்துருக்குது, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிறவனுக்கு அழுகை வருமா வராதா? அவன் அழுது தப்பா? சரி, அவன் அழுது தப்புனே வச்சுக்க, போலினே வச்சுக்க. ஜனநாயகன் படத்தில் கேமராலாம் செட் பண்ணி கேமராலாம் வச்சு லைட்டெல்லாம் அடித்து அழுகிறதுக்கு பேர் என்ன? அது நடிப்பா இது நடிப்பாப்பா? இது நடிப்பா இல்லை அது நடிப்பா? ரெண்டையும் பார்த்து சொல்லுங்கள். அப்போ இப்படியெல்லாம் வந்து எப்படியுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளை 4 பேரை ட்ரோல் பண்ணுவாங்களே, நம்மளை வந்து கலாய்ச்சி தொலைஞ்சிருவாங்களே, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே, கேலி கூத்தா நம்மளை ஆக்கிடுவாங்களே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உங்கள் மனசில் என்னென்ன படுதோ எல்லாத்தையுமே செய்கிறீங்க. ஒரு அமைச்சர் அப்படின்னா ஒரு பக்குவம் இருக்கணும், ஒரு லிமிட் இருக்கணும், அந்த லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கணும். இன்னொருத்தர் சொல்கிறார், மரியாதையாக பேசுங்கள். உங்களுக்கு தான் மரியாதை பற்றியே நீங்கள் கற்றுக்க மாட்டேன்றீங்க, இது உங்கள் தலைமை சொல்லித்தரல அப்படிங்கிறாரு. இவங்க என்னமோ மரியாதை மாதிரி பேசுகிறாரு. டேஸு எனக்கு வாயில் வந்துடும், வாயின்னு ஒன்று இருந்தால் எது வேணாலும் பேசுவீங்களா? இதெல்லாம் வந்து தவறு இல்லை. இதெல்லாம் வந்து தவறு இல்லை. இப்போ இதெல்லாம் எப்படி வேணாலும் பேசலாம், அப்படி தானே? அதாவது நீங்கள் வந்து பேசுங்க, பத்திரிகையில் பேட்டி கொடுக்கல, உங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க, துறை சார்ந்த விஷயங்களை பேசுங்க. நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், இல்லை எது செய்ய போகிறோம், என்ன செஞ்சுருக்குது இது வரைக்கும், ஏன் இதெல்லாம் செய்யலை, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு முதல்வர்கிட்ட எம்கே ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க, உதயநிதிட்ட போய் கேளுங்க அப்படின்னா பத்திரிகையாளர் வந்து என்ன நினைப்பார் உங்களை பற்றி? உங்களை எவ்வளோ தவறாக பேசுவார். இப்போ உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு யார் எதிரி தெரியுமா? திமுக எதிரி இல்லை, அதிமுக எதிரி இல்லை, வேறு எந்த கட்சியும் எதிரி இல்லை, நீங்கள் தான் எதிரி. தாவேகாவுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாட்டுக்கோ எதிரி யார் அப்படின்னா கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன், தாவேகாவினர் தான் எதிரி. இந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசுக்கும் தாவேகாவினர் மூலமாக தான் கெட்ட பேர் வருமே தவிர மற்றபடி வேறு யாரும் ஏற்படுத்த மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.